அக்னியில குர்ரா தனியை நடுவு மண்டையில் வச்சு கொண்டு ஓட்டும். வெயிட் பரவாயில்ல. இரும்பு தான்டா, இரும்பு தானே. ஆனால் உண்டு நீங்கள் இதில் வச்சு ஒரு டீ கொண்டு வரலாம்டா. இப்போ என்னடா பொடி கொண்டு வர பாப்போம். ஹலோ ஓம், நான் பொண்ணுத்துறையண்டு. பொண்ணுத்துறையன்னு சொல்லி இங்கே நீர்வேலிக்கு நீங்கள் முந்தைய ஒரு மோதிரம் கொண்டு கொண்டு வந்து அடைய வைக்கிற கண்டு மிச்ச நம்பர் சொன்னால் வீடியோவில் இல்லைடா 10,000. உனக்கு இதை புரிஞ்சு இல்லாமல் கேட்கலாமா நீ என்னைய கேள்வி? ஆனால் தேவையில்லா கதை. அன்றைக்கு கோழி வாங்கி கொடுக்க சொல்கிறார், போட்டு கோழிக்கு சேவல் வண்டி கொடுக்கணுமா? 5 போட்டு கோழி வாங்க, 5 போட்டு கோழி வீட்டுக்குள்ள நீ போட்டு கோழி பத்துலேருந்து குஞ்சிரவாதம். என்னண்டா எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்லைண்ணா. அப்போ ஒரு ஆளுக்கு அதிகமாக கிடைக்கவும் கூடாது, இன்னொரு ஆள் பாதிக்கப்படவும் கூடாது இல்லை. சரியோ, அப்போ எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். நான் பாருங்க இப்போ என்ன மாதிரி உங்களையும் பேலன்ஸ் பண்ணி அக்காவையும் பேலன்ஸ் பண்ணி கதைக்கிறேன் நான் 2 பேரோடையும். எழுத்த பாதியோ, நான் ஒரு டாக்டராக இல்லாட்டி ஒரு லோயராக இருந்திருக்க வேண்டிய ஆளுட்டு சொல்கிறவங்கள ஊரில் நான் சொல்லல. இவன்ட்ட நீ காசு கேட்டால் பின்னேரமாகும் பாரு. அடே இப்போ நான் உன்னிட்ட 2 லட்சத்தில் 1.5 லட்சம் தாண்டு கேட்டால் நீ 1.5 லட்சத்தை என்னப்படாது 50 கழிக்கணும். அந்த சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ளு நீ, சரிதானே? அம்மாவுக்கு அந்த வெக்கம் இன்னும் போயில்லையடா அப்போ கடவுளே. இன்னும் இது உங்களுக்கான அன்பளிப்பு ஒரு 2 பேர் அனுப்பினேன். எவ்வளோ இருக்கட்டும் கண்ணி பாருங்கோ. ஆனால் அக்னி நின்று பிடிச்சோன்னு இல்லைட்டா ஓட பார்க்கும் போல கயிறையும் கிடக்க. சரியா, சந்தோஷம். இதுதான் பாக்கு அண்ணா இப்போ நிலாவெல்லாம் இங்கே மாற்றிட்டாங்களே என்ன என்ன அக்னி கிடக்கு. நீர்வேலி பக்கம் இல்லை நான் முந்தி கிடந்தேன். இதுதான் நிலாவரு. சரி வாங்க நான் போகிறோம்மா. ஓ எவ்வளோ நீங்கள் வந்து 10 நிமிஷம் இருக்கும் என்ன? சரியா, இங்கே வா வெரைட்டிடும் நீங்கள் எடுத்துட்டேன். ஹலோ, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஜ்வேலி ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். கட் பண்ணிட்டாரா? யா சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஆமாம் எடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, பிரச்சனை இல்லையா சொல்லுங்க. இல்லை கவிதாஸ் இந்த இடங்கள் ஞாபகம் வச்சுப்பான் தெரியும் தான். அவன் எத்தனை இடங்கள்ல அப்படி போகிறது வர்றது. அம்மா சூப்பர். அந்த 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 வந்தா சொல்றா இடமாச்சுன்னு சொல்றா. கடை பிலாப்பழம் சாப்பிட்டீங்களே? இல்லை வாசமா கடை எங்கே தே பிலாப்பழம்? அடே கவிதா உண்ட வீடியோ பார்க்கலாம். உதவி செய்கிற உண்ட வீடியோக்கள் உண்டு. உன்னோட கேட்கணுமா? ஒரு அம்மா 7ஆவது இருக்கிறா. அதான் அண்டை சொன்னவா அவங்களுக்கு கதைச்சி தனக்கு போய் உதவி பண்ணி தர சொல்லி. அதுதான் நான் இந்த அளவில் முடிச்சுட்டு வரேன். வேற வீடியோக்கள் நீங்கள் ஒரே பார்க்குறது உதவியல். சரியா, நல்லதான். வேட்டை போட்டு சரியா. மாமா ஆம்பளானு ஆம்பளைன்றக்கே நீங்கள் கேட்க வேண்டியாக்க இல்லை. நாங்கள் இல்லை, பொம்பளைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்கிறேன். அதான் விளக்கம் கேட்டால் தான் தெரியும். பிறகு நான் அப்படி தாங்கடா. மற்ற டீம் எப்படா வரும்? இப்போ எங்கே மட்டக்களப்பு 27ஆம் தேதி தான் வருவான். மாமாவுக்கு என்ன பிரச்சனை? மாமா ஆம்பளானு? சரி சரி. அப்போ அவங்கள்ட்ட கொடுக்கும். கொட்டும் பாருங்களா அப்போ. என்ன என்ன சைக்கிள்? இன்று அப்பு நாயில வாசம் பண்ணா சொல்லி வேலை இல்லை.
அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அச்சுவேலி நிலாவர பகுதி தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்த விஷயம் வந்து வேறொரு அளவில் அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா வந்துட்டு ஆன்சர் பண்ணாத காரணத்தால் நாங்கள் கொடுத்த வீடியோவை இன்ட்ரோவோட கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னம் நினைக்கிறேன், 5 நாளையோட கூட இருக்கும். இந்த நவகிரி பகுதியில் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தோம். அது நவகிரி இல்லை, அங்கே கொஞ்சம் தாண்டி போகணும். ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அந்த கட்டிலில் வந்துட்டு படுத்திருந்தவங்க. நான் கூட வந்துட்டு யோக் பண்ணினேன். எப்படின்னு சொன்னால் ஒரு பழைய கட்டிலில் கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி ஐயோ எனக்கு வேணாம்னு சொல்லி ஒரு பிள்ளை வந்துட்டு எங்களுக்கு ரோட்டு காட்டை கூட்டிக்கொண்டு போச்சு. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி கோண்டாவில் அம்மாவுக்கு கொடுத்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஐயா வந்துட்டு மரணம் அடைஞ்சிட்டார். ஸோ அதன் நிமித்தம் வந்துட்டு அந்த கட்டில் வந்துட்டு பாவிக்காமல் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கட்டிட்ட பெறுமதி வந்து 1,86,000 ரூபாய்க்கு நாங்கள் சகலதும் அந்த மேலே போட்டக்கூடிய அந்த 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 ஒரு மெட்ரஸ் மாதிரி ஒன்று சரிதானே, அந்த கரண்டில் இயங்கக்கூடிய அந்த பலூன் மெட்ரஸ் மாதிரி அது கூட நாங்கள் வாங்கி கொடுத்து நாங்கள் அந்த ஐயாவுக்கு. ஆனால் ஐயாவுக்கு வந்துட்டு அந்த சளி அடைச்ச நிமித்தம் வந்து ஐயா இறந்து போயிட்டார். அப்போ அது வந்துட்டு பாவிக்காத நிலைமையில் இருக்கிறதால உண்மையிலே வந்து ஒரு மனுஷர் கஷ்டப்பட்டு செஞ்ச காரியம் அது வந்து நாங்கள் கண்டிப்பாக பயன்பெற செய்யணும். அப்போ நான் உடனடியாக வந்துட்டு ஃப்ரான்ஸ் அங்களுக்கு எடுத்து கதைக்கு அங்கே சொன்னார், நீங்கள் அதை ஏற்றி கொடுங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் கூட வச்சு கதைச்சேன் நான். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் அந்த கட்டில் வந்துட்டு ஏற்றி கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம் சரிதானே. அப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு அப்பண்ணான்னு சொல்லி அவருமே வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு அம்மாவுக்காண்டி அனுப்பியிருந்தார். இதையும் கொண்டு போய்ட்டு கொடுங்க அம்மாவோட செலவுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த காசில் ஒரு பகுதியை வந்துட்டு எடுத்து மேபி அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ஒரு 3,000-4,000 வரலாம். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் ஃபில் பண்ணி அந்த கட்டிலை வந்து கொண்டு வந்து நாங்கள் இப்போ இந்த அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மேபி காலம் சென்றால் அந்த கட்டில் வந்து அவங்க தங்களுக்கு கிடைச்சது தானே அப்படின்னு சொல்லி போட்டு சில வேறு யாருக்கும் கொடுக்கலாம், அல்லாட்டி அதை விற்கலாம். ஸோ விற்றாலோ இல்லாட்டி வேறு யாருக்கும் கொடுத்தாலோ அதுக்கு பிறகு நாங்கள் அதை கேட்க முடியாது. ஸோ அதன் நிமித்தம் நாங்கள் இன்றைய தினம் அந்த கட்டில் போயிட்டு வந்துட்டு ஏற்றி கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு பணியாகத்தான் அமைய போகுது. உண்மையிலே வந்துட்டு நிறைய ரிஸ்க் எடுத்து தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இங்கே இருக்கிறோம் நாங்கள் கோண்டாவில் போய்ட்டு கோண்டாவிலேருந்து கட்டில் ஏற்றி கொண்டு வந்து அச்சுவேலிக்கு மறுபடியும் கொடுத்து போட்டு தான் நாங்கள் வந்துட்டு இனி நாங்கள் வந்து சாப்பிடவே போகிறோம் சரிதானே. ஸோ அதை தான் இந்தியன் வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விடயம் வந்து நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு உலக நாடுகளில் நிறைய இடங்கள்லேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் அந்த நிறைய மெசேஜை வந்துட்டு சப்போர்ட் அனுப்புகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. இப்போ நாங்கள் வந்துட்டு வெளுக்கிடுவோம் சார் தானே. இப்போ நாங்கள் வந்துட்டு கோண்டாவிலுக்கு போயிட்டு கட்டில் ஏற்றி கொண்டு வந்து மறுபடியும் அச்சுவேலி அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்தியான் பணியாக அமைய போகுது. அப்படியே வாங்க, அதால் நாங்கள் இந்த கோண்டாவில் அம்மாவுக்கு ஒருக்காக கேட்போம் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்குமா இன்றைக்கு வந்த ஆண்டு. இப்போ நேரம் 1:29. நாங்கள் கோண்டாவில் போக அப்படி 1/2 மணித்தியாலமாகும். 2 மணி கட்டில் ஏற்றுறக்கு ஒரு பட்டா பிடிச்சி இங்கே 3 மணி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கதைச்சிட்டு போக 3:30 4 மணிக்குள்ளே சாப்பிட்லாம் வேணா. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஒரு காவாக கடிப்போம் கோண்டாவில் அம்மாவுக்கு. இப்போ என்ன பிரச்சனைடாப்பா, கோண்டாவில் அம்மாட்டேருந்து நாங்கள் கட்டில் ஏற்றக்குள்ளே இப்போ அவாவுக்கு ஒரு இது வரப்போதில்லோ என்னென்னா, இப்போ தனக்கு வந்த உதவி போகுது என்ற மாதிரி ஒரு மனச்சங்கடம் வரப்போதில்லோ. இப்போ அதால் நாங்கள் அவாவுக்கு வந்து ஒரு சில பேர் அனுப்பினவங்க தானே காசு, அதே ஒருக்கா கொடுத்து விடுவோம் என்ன ஒரே அடியா. ஏன்னா அப்புறம் அவாவுக்கு புரிம்பம் மினக்கெடுத்து இல்லானே. அப்போ அதை நாங்கள் கொடுத்து விட்டோம்னா அவாவுக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். ஆனால் அவாவுக்கு முதலளவுக்கு ஹெல்ப் வந்து இப்போ தேவையில்லை. ஏன்னாண்டா இப்போ அவர் ஐயா இருந்துட்டார் தானே. ஓ ஹலோ ஹலோ ஓம், நான் பொன்னுத்துறை உண்டு. பொன்னுத்துறைன்னு சொல்லி இங்கே நீர்வேலிக்கு நீங்கள் முந்தைய ஒரு மோதிரம் கொண்டு கொண்டு வந்து அடைய வைக்கிற கண்டு. அப்போ என்ன செய்கிற நீங்கள்? நான் என்ன செய்யறேன், நான் வீட்டில் இருக்கிறேன். நீங்க சும்மா கிருஷ்ணாவே
அப்போ விளங்கத்தானே வேணும். நீங்கள் உதவிக்கு முதல் அடிக்கும்போது வடிவா 100 தடவை அடிப்பீங்க. இப்போ ஐயா இறந்தா அப்புறம் நம்பரே அழிச்சு போட்டியல் போடாக்க என்ன என் நம்பர் நான் அடிக்கல, உங்களோட ஒவ்வொரு நம்பர்ல தான் நீங்க அடிக்கிறீங்க. உங்களை தான் நான் 5-6 நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஏன் தெரியும் தானே ஏனென்று தெரியும் தானே. என்னென்று தெரியும் தானே. என்னத்துக்கண்டு சொன்னா தானே இப்போ எனக்கு விளங்கும். சொல்லுங்க என்னத்துக்கண்டு. வீட்டு கடமைகளும் செய்யணும். நானே செய்யணும், அது இல்லை தானே. எனக்கு எது உதவி ஆட்டுதான். சரி, நான் உதவி பிரச்சனை இல்லை, அம்மா கொண்டு வந்து தாரேன். நான் அம்மாவுக்கு இப்போ முதல் அளவுக்கு சுமை குறைவே இல்லை. என்ன இப்போ ஐயா இருக்கும்போது ஒப்படைக்குள்ள அம்மாவுக்கு இப்போ ஐயா இல்லாதது வந்து ஐயா இல்லைன்ற ஒரு மென கஷ்டமே தவிர, ஐயா இருக்கும்போது ஐயாவை பராமரிக்கிறது வந்து அம்மாவுக்கு பயங்கர கஷ்டம் இல்லை. பம்ப செலவாக இருக்கட்டும், அப்படி இப்படி 1008 செலவுகளே இல்லை. யா அப்போ இப்போ நாங்கள் அம்மா என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்போ உங்களுக்கு தந்த அந்த கட்டில வந்து நாங்கள் ஏற்ற போகிறோம். அது இங்கே ஒரு கஷ்டப்பட்ட அம்மா ஒரு ஆள் இருக்கிறா, ஏற்றி வந்துட்டு அவாவுக்கு கொடுக்க போகிறோம். யா கொடுக்க போகிறோம். அப்போ சேம் டைம் நாங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசு நாங்கள் சேர்த்து நாங்கள் வந்து அதையும் நான் வந்து அம்மாவோட கையில் வந்துட்டு போனேன். அம்மாவுக்கும் செலவுகள் இருக்குது தானே, அந்த கிரிகைகள் எல்லாம் செய்யணும் கொள்ளணுமெண்டு. தந்துட்டு போகிறேனம்மா, டோன்ட் வரி. நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் நிற்பேன் கோண்டாவு இல்லையா. மறந்து போட என் பேர் பொண்ணுத்துறையா. சரி, ஓகே ஓகே. அவங்க அந்த கிரந்தத்தில் விளங்கிது கிருஷ்ணாண்டு. சரி, அப்போ நாங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தபடியே நான் உனக்கு அந்த பேர் டீட்டெயில் கொஞ்சம் சொல்கிறேன், சரிதானே. கடை நோட் பண்ணு. கோண்டாவில் அம்மாவோட அந்த விவரத்தை பார்ப்போம். அம்மாவுக்கு யார் காசு அனுப்பினவங்களாண்டு ஒரு பார்த்து அதை ஒரு அடுத்தவா கொடுத்து விட்டோம்னா அவான்ட்ட மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும். ஏன்னா இன்னொரு ஆள்கிட்ட மனசை கஷ்டப்படுத்தி இன்னொரு ஆளுக்கு நாங்கள் நன்மையை கொடுக்கக்கூடாது. அது வந்து எங்கள்கிட்ட நியதியின்படி பிள்ளையே இல்லை. வந்து ஒரு அளவில் பார்ப்போம், சரிதானே. அக்கினியிட்ட கொடுப்போம், சும்மா இருக்கு அழுதட்டும் என்ன. அக்னியின் கையெழுத்த பின்னுக்கு இந்த காற்றாக்கா அந்த கிடக்கிற பாதாம் எல்லாம் துண்டு முடிக்கிறானப்பா கடவுளே. இரவு 3-4 மணிக்கு படுக்கிறது, விடிய 11 மணிக்கு எழும்புறது, சாப்பிட்டு போட்டு வந்து காருக்கு நாங்கள் காரோட பின்னுக்கு காரு கடந்து நித்திர கொள்வது, பிறகு கிடக்கிற அந்த பாதாம்கள் சாக்லேட்டுகள் அந்த மேஸ்மெலோ எல்லாத்தையும் திண்டு முடிக்கிறது. இப்போயும் பயாடுதா இந்த இல்லாட்டி இல்லை தானே. இந்த கடவுளே ஏசப்பா பரவாயில்லையா. எங்களோட வந்த அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கிற என்ன முறையில் சந்தோஷம் இருக்கு. அந்த கொப்பியையும் பேனையும் கூட பேனே இல்லையே. பேனை கொப்பி கிடக்கு. அப்போ அந்த டேட்டை போடுங்க, அவனை காட்டுங்க, அவன் எழுதுறதை காட்டுங்க. நீ தமிழ் எழுதினாலே வாசிக்கலாம், அப்புறம் இங்கிலீஷில் எழுத போறியா ஐயா? 18 மே. 18 மே என்று சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. தெரியும் தானே, வந்து 18ஆம் தேதி வந்து மே மாதம் வந்து தமிழின படுகொலை நாள். அப்போ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அதுக்கு கூட விமர்சனங்கள் எழுதக்கூடும். என்ன கிருஷ்ணா நீங்கள் அதுக்கு போகவே இல்லை, போறீங்களே இல்லை அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே வந்து நாங்கள் செய்கிற வந்து ஒரு நன்மையான காரியம், சரிதானே. அப்போ அதையும் வந்துட்டு நினைவு கூறுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அது சம்மந்தமான பதிவுகளை கூட வந்துட்டு போடுவாங்க. இப்போ நான் கூட இந்த வீடியோட ஆரம்பத்தில் கூட வந்துட்டு அதை கதைச்சிட்டு தான் நான் மிச்சத்தை கதைக்கணும் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டுட்டார். வந்துட்டு அந்த ஸ்பாட் வந்து கோல் ஆன்சர் பண்ண விட்டோடைய நான் வந்து டக்குன்னு குழம்பிட்டேன். அதால் அதை மறந்து போயிட்டு வந்து நான் கதைச்சிட்டேன், சரிதானே. உண்மையிலே வந்துட்டு இன்றைய நாள் மறக்க முடியாத நாள் தமிழர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கு அந்த இடத்துல இல்லை அப்படின்ற வந்துட்டு ஒரு மனசுக்கு சரிய கவலையாக இருந்தாலும், நாங்கள் செய்கிற விடயம் நன்மையானதாக இருக்கிறதால அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நிறைய பேர் நீங்கள் எழுதுவீங்க கண்டிப்பாக. உதாரணமாக நாங்கள் ஒரு ஃபனியாக ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கு எஸ்கேவியில் போட்டோம்னு சொன்னால் நீங்கள் எழுதுவீங்க, இன்றைய தினம் இதை தவிர்த்து இருக்கலாம் கிருஷ்ணா அப்படின்ட்டு எழுதுவீங்க.
ஆனால் உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு நார்மலாக நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளணுன்றது தான் நான் எப்பயுமே வந்து விரும்புகிறேன். நாங்கள் வந்துட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டு காட்டித்தான் நாங்கள் அதை நினைவு கூறுறோம்ன்ட்டு நாங்கள் அர்த்தம் இல்லை. சரிதான், அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்பயுமே நீங்கள் மே 18 அன்றைக்கு நீங்கள் எனக்கு எழுதுறது தான். ஆனால் நான் அன்றைக்கு நான் வேறு காரியங்கள் நான் கண்டிப்பாக செஞ்சு கொண்டிருப்பேன். என்னுடைய வேலையை நான் வந்துட்டு சரியாக செஞ்சு கொண்டிருப்பேன். சரிதானே, கண்டிப்பாக நீங்கள் அது சம்மந்தமான பதிவுகளையும் எங்களோட வேறு நிறைய சேனல்களில் நீங்கள் பார்க்கலாம். சரிதானே, அப்போ அதன் மூலமாக பார்த்தாலே ஓகே, திருப்பியும் நாங்கள் அதை போயிட்டு செய்யணுமெண்டு இல்லை, நாங்கள் இங்கே அதை கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சாலே அதே பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு, உதவி செய்கிற எல்லாருக்குமே கிடைக்குமென்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அதை நாங்கள் நினைவு கூர்ந்தோம் என்ற வகையில் மறுபடியுமாக சந்தோஷம். ஸோ நாங்கள் இப்போ வேலையை கண்டினியூ பண்ணுவோம். அப்போ எழுதுங்குவா, அவனை காட்டுங்க எழுதுற. இப்போ சொல்ல மட்டும் போயிடுவாங்க பார் எழுதுங்க வாரன். +44 எழுத பெண் குத்தஞ்ச கார் ஒன்று விழுதுறாப்பா. +44 77 34 ஒரு அண்ணான்னு சொல்லி 44 நம்பர் வந்து மிச்ச நம்பர் சொன்னால் வீடியோவில் இல்லைடா, பதிவாயிரம். உனக்கு அந்த பேட்டு கோழிக்கு வந்துட்டு சேவல் வாங்கி கொடுக்கணும்னு தெரிகிற உனக்கு இல்லை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லா கதை ஐயா. இது நாங்கள் சொல்கிறோமோ அதை மட்டும் நீ செய். இப்போ வேறு 6 நம்பர் என்ன, நான் 6 நம்பர் சொல்கிறீங்கன்னு நீ கேட்குற, யோசிக்க வேணாமா? வீடியோவில் இன்னொரு ஆள்கிட்ட ஃபோன் நம்பரை நாங்கள் சொல்லலாமா? அப்போ இந்த பேசிக் சென்ஸ் எல்லாம் நீ புரிஞ்சு கொள்ளணும் ஐயா. இதை புரிஞ்சு கொள்ளாமல் கேட்கலாமா நீ என்னைய கேள்வி? ஆனால் தேவையில்லா கதை. அன்றைக்கு கோழி வாங்கி கொடுக்க சொல்கிறார், போட்டு கோழிக்கு சேவல் வண்டி கொடுக்கணுமா? 5 போட்டு கோழி வாங்க, 5 போட்டு கோழி வீட்டுக்குள்ள போட்டு கோழி ஒரு ஜாவ கோழியோட தான் விட்டு விடும் மக்களே. இது உண்மை கதை, பொய் இல்லை. டேய், சாவ கோழியை விட்டா முட்டாடுறா, போட்டு கோழியாவா என்னடா அடைச்சா வைக்க போறா? அவட வளவுக்குள்ள நின்று மேயும். ஓ, அப்படி மிதிக்கிற கொண்டு நாட்டி ஒன்று அனுப்புறேன், நீ போய் மிதிடா மொக்கா. ஏண்டா ஊருக்கு வர சேவல் இல்லையாடா? அப்பா என்னடாப்பா உண்ட கதை கடவுளே. அவட கோழி வளர்த்து போட்டு வளர்ச்சி நெட்டு கட்டுவா, அவளை கோழி போகலாம், அவட கோழி வெளி வளவு. சில நேரம் அப்படியான யோசனை போனாலும் அதான் சொல்றேன், யோசிச்சு பாரு. ஒரு பேட்டு கோழியில இருந்த அக்கறை உனக்கு இந்த விஷயத்துல இல்லாம போட்டுடாப்பா. அது வாழ்க்கையின் அர்த்தம். எழுதி போயிடும். சரி எழுதுங்க, 50 நேரம் எழுதுங்க. நேர டேஷ்போர்ட்டு பேர் நான் சொல்கிறேன், ஒரு அண்ணாண்டு போட்டு எழுதுங்க. இது இப்போ யோசிக்காங்க. நான் இப்போ ஆளு கொடுத்த காரணம் என்னென்னா, ஆளுக்கு ஒரு வேலை கொடுக்கணுடியா. திண்டு போட்டு பின்னால் சும்மா கிடக்குறான். அதுக்காக தான் கொடுத்தான். இப்போ நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன். சரியா? ஏன்னா நாங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக எழுதணும் இல்லை, அதை நான் வீடியோவில் காட்டி எழுத இல்லாதான். ஓகே. ஐயோ, சின்ன பிரச்சனையாக போச்சு. நிப்பாட்டு வரம் போகிறான். என்னண்டா, அந்த கோண்டாவில் அம்மாவுக்கு வந்துட்டு பெட்டு கண்டு தான் ஒரு அண்ணா காசு அனுப்பினவர். அவர் வந்து இப்போ பெட்டு வாங்கி கொடுத்தேன்டா போடுறது, அந்த காசை வேறு ஆளை கொடுக்க சொல்லி போட்டார். அப்போ நாங்கள் அப்படி செய்ய இயலாதில்லை. என்னண்டா செய்ய இயலாதுன்னு இல்லை, ஆனால் அப்படி செஞ்ச மாதிரி இருந்தால் அந்த அம்மாவுக்கு ஒரு காசும் இல்லாமல் இல்லை போகுது. அது ஒரு அவருக்கு விளங்கப்படுத்தும். நான் சொன்னால் கேட்பார் பெறுவார். ஹலோ. ஓ ஹலோ அண்ணா, வணக்கம். நான் பர்துரையிலேருந்து பர்துரையிலேருந்து குஞ்சிரவாதம். இங்கே என்னண்டா என்ன அலுவலண்டா, நீங்கள் அந்த அன்றைக்கு அந்த கோண்டாவில் அம்மாவுக்கு அனுப்பின காசை தான் இப்போ தம்பியை கொடுக்க சொல்லியிருக்கீங்க. ஓ, இப்போ என்ன பிரச்சனைண்டான்னா, அப்படி செய்கிறது ஒன்றுமில்லை. ஆனால் நான் அந்த அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஒரு 2-3 பேர் காசு அனுப்பினவே. ஓ, ஏனென்றால் நான் சொல்லி போட்டேன். ஏனெண்டா இப்போ அவைக்கு கொடுத்த பெட்டு வந்து நான் இப்போ திருப்பி ஏற்ற போகிறேன். ஏனெண்டா அவர் வந்து இறந்து போனாரல்லோ. ஓ, அப்போ நான் வந்து பெட்டை ஏற்ற போகிறேன்டேக்குள்ள, அப்போ நான் கொடுத்த பெட்டை மேத்தேக்குள்ள அவாக்கு ஒரு காசும் கொடுக்காட்டி அது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போடுமில்லோ. மற்றது ரஜீவன் தம்பிக்கு தாராளமான உதவி நான் செய்வேன். நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க.
அதை குறித்து நீங்கள் worry பண்ண வேண்டாம் சரிதானே. தம்பிக்கு நான் தாராளமாக உதவி எடுத்து கொடுத்து நான் டிபாசிட் பண்ணி அவன் கூட அன்றைக்கு சொல்லியிருந்தான், நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து கிருஷ்ணா மூலமாக உதவி கிடைச்சா அடுத்த கட்டமான ஒரு வாழ்க்கையை நான் தேடுவேன் அக்காட்ட கடைசியாக சொல்லி விட்டு வராமல். அப்போ நான் கட்டாயம் அதை செஞ்சே ஆவேன். நீங்கள் அதை குறித்து worry பண்ண வேண்டாம். இந்த காசு நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன். ஏன்டா அவள் எனக்கு அடித்து இப்போ நான் கட்டில் ஏற்றப்படுறேன்னு சொல்ல கேட்டால் தனக்கு அந்த இறுதி கிரியைகள் அந்த இதுகள் செய்கிறதுக்கு காசு இல்லையண்டு. இப்போ உங்களை மாதிரி தான் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார். அவரும் பெட்டுக்கு தான் அனுப்பினவர். இப்போ அவர்கிட்டே நான் கேட்க போகிறேன். ஏனண்டா எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்லைண்ணா. அப்போ ஒரு ஆளுக்கு அதிகமாக கிடைக்கவும் கூடாது, இன்னொரு ஆள் பாதிக்கப்படவும் கூடாது இல்லோ. சரியோ, அப்போ எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். நான் பாருங்க இப்போ என்ன மாதிரி உங்களையும் பேலன்ஸ் பண்ணி அக்காவையும் பேலன்ஸ் பண்ணி கதைக்கிறேன் நான் 2 பேரோடையும். அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் பார்த்துட்டு வந்து நான் ஆளுக்கு பிடிக்க பயமுறுத்தி விட்டாங்களே என்னென்றால் உங்களுக்கு சுகரும் வந்துட்டு தாண்டு. அப்போ நான் போய் சொன்னேன் 62 வருஷமாக வராத சுகர் இப்போ உங்களுக்கு திடீரென்று வராதப்பா அந்த டேப்லெட்டுகள்கிட்ட சைட் எஃபெக்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் கூட காட்டும் சாப்பாட்டோடு சேர்த்து அதை வீட்டை கொண்டு போனால் அப்புறம் நார்மல் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு தானே, ஆஞ்சியோகிராம் செஞ்சோட எல்லாம் ஓகே ஆயிருமெண்டு இவ்வளோ நேரம் ஆளோட நின்று அட்வைஸ் பண்ணி ஆளுக்கு மாதுளம்பழம் எல்லாம் உடைச்சி கொடுத்து எல்லாம் தீத்தி விட்டு போட்டு தான் வந்தேன். ஆள் யோசிப்பார், நான் நின்றேன்டா கொஞ்சம் யோசிக்க மாட்டார். அப்போ அதால் கொஞ்சம் நாங்கள் நின்று பக்கத்து ஆளுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி போட்டு வந்தேன். சரிங்க, அப்போ சந்தோஷம். உங்களோட இந்த காசை நான் அம்மாவை கொடுத்து விட்றேண்ணா. மற்ற பேர் என்ன பேர் சொல்கிறேன்? கோவிந்தராசாண்டு. லண்டன்லேருந்து அண்ணாண்டு. அப்போ அக்கா கோவிக்காவோ? சரியா சரி. அப்போ ஆனால் பாசம் குறைஞ்சி போச்சு, கதையை காணல பெருசா என்னோட. என்னலையோ இது என்ன ஆக்கினியா கிடக்கப்பா. நான் அன்றைக்கு நான் அண்ணா கழுவி விட்டானோ அப்போ ஆஸ்பத்திரியில் நிற்கிறார், அதால் நான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கண்டு. ஓ அது இப்படித்தானேம்மா, என்ன சொல்லுங்க. அப்போ நாங்கள் இப்போ ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கோம், பிடிச்சி திருப்பி விட்ருவாங்க மற்ற பக்கத்தால். அப்போ எங்களை அறியாமலே நாங்கள் எல்லா பக்கத்தாலையும் போய் கொண்டிருப்போம். போகிற இடையில யாரை சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறது தான். இல்லை நான் வீடியோ எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நான் என்னென்னா எனக்கு இப்போ ஒரு ஆதாரம் வேணுமில்லோ. இப்போ நாங்கள் உண்மையிலே வந்து நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் அதை செய்யறோம்ன்றதை புரிஞ்சு கொள்ளணுமில்லோ. ஏன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணினா வித்தியாசமாக காயப்பியல், இல்லாட்டி வித்தியாசமாக காயப்பியலோ? அப்படி உங்களோட குரலை இப்போ கொஞ்ச நாளாக காணையிலையே அந்த சளிக்கு பிறகு. இப்போ கேட்கவளுக்கிட்ட தான் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. நீங்களே அவசரப்படுறீங்க. அப்படி சுகமா இருக்கீங்களா இப்போ? ஓகே சரி. அப்புறம் என்ன கேட்டேன் ஓகேண்ணே, சந்தோஷம் தானே. சரி ஓகே. அப்போ நான் அலுவலை பார்க்குறேன், பிறகு கதைக்கிறேன்னா. எங்களோட மாமாக்கள் நிற்கிறேன் ரோட்டில், மாமாக்கள் நான் பிறகு அடிக்கிறேண்ணா. ஓகே பாய் 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 பாய். இப்போ மற்றவருக்கு அடிக்கணும் ஐயா ஒரு ஆளுக்கு. அவரும் வந்து என்ன செய்கிறாருண்டா, இப்போ அவரை கேட்க போய்க்கல அவர் என்ன சொல்ல போகிறாரு தெரியல பொருவா. ஏன்டா அவரும் இப்போ அவர் தானாகவே அடித்து சொன்னவர் வா கொடுக்க சொல்லி. ஆனால் ஆள் இப்போ 2-3 தரம் காலமாக அடித்தவர். அப்போ ஆள்கிட்ட மனசுலேயும் சேஞ்ச் வந்து வேறு யாருக்கோ கொடுக்க சொல்ல போகிறார் போல இருக்குது. ஒருக்கா அடுத்து கதையை போடுவோம், என்ன செய்யுறதா. அம்மா பாவம் தானே ஐயா இல்லை, நீ தனியாக இருக்க போகிறா. 2 கதை இப்போ படிப்பாருக்கா போகிறோம். ஹலோ
ஓ வணக்கம் புவனமாம்மா. ஓ நான் கிருஷ்ணா கதைக்கிறேன். என்னென்றால் எப்படி சுவனலங்கள் ஓகேயா? சரி சந்தோஷம். என்னென்றால் அந்த கடைசியாக வந்து உங்களோட காசு நீங்கள் அந்த கோண்டாவில் அம்மாவுக்கு கட்டில் வண்டி கொடுக்க சொன்னீங்களோ? ஓ அப்போ நாங்கள் அதுக்கண்டு தானே ஒதுக்கி வச்சிருந்து பிறகு பிரான்ஸ் அண்ணா வந்து கட்டில் வண்டி கொடுத்தா பிறகு நான் அதை அவற்றை மாத செலவுக்கு கொடுப்பேன் போட்டு நான் ஐயாவுக்கு சொன்னானல்லோ. ஓ இப்போ என்னென்னா நான் அந்த கட்டில் வந்து ஏற்ற போகிறேன். ஓ ஏற்ற போயக்குள்ள அப்போ கட்டில நாங்கள் கொடுத்த கட்டிலையும் ஏற்றி கொண்டு ஒன்றும் கூடாமல் வந்தால் அவன் இந்த மனசு கஷ்டப்படுமல்லோ. அவரும் இறந்து போனார். அவர் இறந்த கிரியைகளும் யாருடையெல்லாம் கடன் பட்டு தான் செஞ்சவாவாம். கைமடியில் காசும் இல்லையாம். 5-6 நாளாக என்னத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாமண்டு அம்மாவுமே சொன்னான். அப்போ நான் உங்களோட அனுமதியோடு உங்களோட அந்த மிச்ச காசையும் இருக்கும் அவருக்கு கொடுத்து விட்றேனே அவன் அந்த அம்மாட்ட. ஓ சரிதானே. அப்போ ஐயாவுக்கும் சொல்லி விடுங்கோ. சரியே. ஓ அப்பாவுக்கு பார்த்தீங்களா அடிக்கிற எல்லாரும் தான் கேட்குறீங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அப்பா வந்துட்டு ஆஸ்பத்திரியிலான்னு இருக்கிறாரு. இப்போ ஸ்டில் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்குது. 8ஆம் தேதி வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தா தான் கண்டுபிடிக்கலாம். நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அம்மா. டோன்ட் வரி, நீங்கள் அதை குறித்து கவலைப்படாமல் வீடியோ பாருங்கள், நாங்கள் போடுவோம். சரி அம்மா நன்றியா. சந்திப்போம் பிறகு. ஓகேம்மா ஐயாவுக்கு சொல்லி விடுங்க. கட் பண்ணி போட்டா பார்த்திக்கிறா. அப்போ உண்மையிலே ஒரு கதையும் இல்லைன்னு. அப்போ அதையும் ஒரு எழுதி விட கொஞ்சோண்டா இதே எழுதுனா சரி. 2 பேர்கிட்ட காசும் 2 பேர்னா அனுப்பினவே அது காணும். அது காணும் அம்மாவுக்கு. ஏன்டா இப்போ ஐயாவும் இல்லைத்தானே. செய்கிற உதவிகளை நாங்கள் பார்த்து பார்த்து கணக்காக செய்யணும். என்ன ஓகே இவ்வளோ காணும் தானே இப்போ. ஓகே அப்போ என்பிழப்பு இருக்கேடா. என்பிழப்புக்கு வச்சு கொடுத்து விடுவோம். கோண்டாவில் அம்மாக்கண்டு கொண்டாங்க ஒரு 140 உண்டு. கோண்டாவில் அம்மாக்கா கிஃப்ட் இது. எழுத்த பாதியா. நான் ஒரு டாக்டராக இல்லாட்டி ஒரு லோயராக இருந்திருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்கிறவங்கள ஊரில் நான் சொல்லல. இவன்கிட்ட நீ காசு கேட்டால் பின்னேரமாகும் பாரு. அடே இப்போ நான் உன்னிட்ட 2 லட்சத்தில் 1.5 லட்சம் தாண்டு கேட்டால் நீ 1.5 லட்சத்தை என்னப்படாது 50 கழிக்கணும். அந்த சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ளு நீ. சரிதானே. அதுவும் உனக்கு இன்னும் பிடிபடையில. உன்னை மேக்சிமம் வீடியோவில் மரியாதை கொடுத்துவேன். இதெல்லாம் ஒரு ஜோக்கு தானே சொல்லுறாப்பா ஜோக்கு கண்டு. ஆனால் உண்டு நீங்கள் அப்புறம் இதை பார்த்துட்டு பிறகு என்ன நீங்கள் ஒரு அக்னியை கழுவி ஊற்றுறீங்கன்னு சொல்லப்படாது. இது இப்படித்தான். என்ன நான் அவனை கழுவி ஊற்றுவேன், அவன் எங்களை கழுவி ஊற்றுவான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன அந்த கல்யாணம் கட்டுற மாதிரி தான். சரி தானே. அப்போ இது வந்து கோண்டாவில் அம்மாக்கான கிஃப்டாக அமைய போகுது. சரி தானே. இது 2ம் காணுமா அப்போ. என்ன என் அங்காள் ஐயாவும் இல்லை தானே. அம்மாவும் சின்ன சின்ன வேலையில் போய் அம்மா தன்னை தானே பார்த்து கொள்ளுவா. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சில காரியங்கள் தான் செய்யலாம். அளவுக்கு மிஞ்சி செய்யலாம் தானே. அப்போ ஐயாண்ட லிஸ்ட்டை குறைப்போம் நாங்கள். சரி தானே. அப்போ வெளுக்கிடுவோமா. உனக்கு அந்த கோண்டாயிலாம அந்த வீடு தெரியுமா அங்கேண்டு? ஓகே. அப்போது என்னென்னா அம்மா இந்த வீட்டை போக முன்னோம். நாங்கள் சந்தியிலேருந்து பட்டா ஒன்று பிடிச்சோண்டு போவோம்டா. அப்போ என்னென்னா அப்புறம் அங்கே போயிட்டு திருப்பி நாங்கள் தானே வேறு ஒன்று மிஞ்ச மற்ற ஃபோன் நம்பர் கண்டாக்டும் இல்லையே இல்லை. இதில் பிடிக்கலாம் பட்டா. அந்த ஆட்டோக்காரர் கிட்ட தெரியுமே. அண்ணா இங்கே பட்டா எதுவும் பிடிக்கலாம். பட்டா வடி எதுவும் பிடிக்கலாமா? போயிட்டுதோ எது வேறு நம்பர் எங்கடா கேட்டேன். எங்கே பிடிக்கலாம்? அப்படியா பக்கத்தானே. சரி ஓகே. விலாசம் தெரியுமா? விலாசம்
பெரியா என்னடா இப்போ ஒரு பட்டா அடி பிடிக்கிறாங்க ஆள் கேட்பணும் யாரா இப்போ பொச்சு தலைமை கிடக்கு அம்மாடே அந்த புள்ளி ஏற்றின்னு போகிறாங்கப்பா வேண்டாப்பா பயமாக கிடக்கு நல்ல பாட்டோட புள்ளி ஏற்றின்னு போக வந்தார் பொச்சு தலைன்றது பிள்ளைக்கு தான் எங்கிறாப்பா அங்கே கோண்டாய் சந்தையிலேருந்து நீ சின்ன வெளி சந்தையிலேருந்து பட்டா கொண்டு வரண்டா அது செலவு கூட போகலாப்பா அப்படி இல்லாட்டி யாழ்ப்பாணம் போனால் பிரச்சனை போகலாப்பா எங்கே போகலாப்பா நான் அங்கால போக மாட்டேன் இதோட வட்டி எப்படியா இதுக்கெலாம் பிடிக்கும் ஏண்டா அங்கால போனால் ரேட் கூடிடும்டாப்பா ஆட்ட காசுண்டா சும்மா அநியாயமாக்கப்படா இல்லை ஒரு பட்டாக்கானடாப்பா ஒரு இடத்துலமா இந்த இதில் ஒரு சாமானிக்கு என்ன விளக்கம் என்ன எல்லாம் பொட்டிகள் அடித்து வச்சுக்காங்க பட்டாளுக்கு இது சரியா அரே உறங்கி கேட்டால் தான் அப்போ கண்டாக்டர் தருவாங்க இல்லாட்டி கஷ்டம் அப்போ அக்னி ஆட்டோக்காரர்களாரையும் கேட்கணும்டா கரங்கி போய் அல்லாட்டி இந்த அப்புறம் அவர்த்து நிற்குது அப்பன் ஆனால் அகல நூலாவலத்தையும் யோசிக்கணும் இல்லை அப்பன் கட்டுதான் அதோட ஊரில் இப்படி நிற்க மாட்டாங்க ஆமிக்காரன் இந்தியாத்தே இருக்கிற சோழியானாண்டு இது ஒரு ஆமிக்காரன்ட்ட கேட்டு இங்கே அதில் நிற்கிற ஆட்டோக்காரர்கள்டா பாடி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அண்ணா இந்த வட்டா ஒன்று மடுக்கலாம் இங்கே கட்டில் ஒன்று அஜ்வேலி கோண்டாவிலேருந்து அஜ்வேலிக்கு கொண்டு போகணும் நம்பர் தான் அண்ணா ஓம் வணக்கம் அண்ணா அந்த இப்போ நிரோஷண்ணா ஹேஜரா பட்டாக்கு ஓ கட்டுக்கொண்டு கொண்டு போகணும் இங்கே கோண்டாவிலேருந்து அஜ்வேலிக்கு எவ்வளோ அடிப்பீங்க அண்ணா அஜ்வேலி வந்து அஜ்வேலின்னு சொல்லி அஜ்வேலியில் இங்கே நிலாவர என்னண்ணா அப்படி தான் வருமா ஓ அப்போ நீங்கள் ஒருக்கா வருவீங்களா ஒருக்கா இப்போ ஆமாம் ஒரு மணத்தியா ஓ கொஞ்சம் என்ன ஒரு மணத்தியா நாங்கள் அங்கே இதை முடிச்சு போட்டோக்கா நீர்வேலிக்கு அர்ஜென்ட்டாக போகணும் இதொரு கட்டில் ஒன்று ஏற்றி கொண்டே கொடுக்குறது தான் கட்டில் அது என்னண்ணா இல்லை அது இல்லை நாங்கள் அது நாங்கள் இதில் அட் பண்ணணுமண்ணா நாங்கள் கொண்டே கொடுத்த எவிடன்ஸா ஓமாம் அப்போ வேற ஒரு நம்பரும் இல்லையா இப்போ வரக்கூடிய மாதிரி யாரும் அப்படி இல்லைண்ணா சரி நானுக்கா இப்போ பார்க்குறேன் நான் பக்கத்து யாரையும் இப்போ பிடிக்கலுமோ உண்டு பார்த்துட்டு அப்படி இல்லையாண்டா நான் உங்களுக்கு சொல்கிறேண்ணா நன்றி அண்ணா ஓகேண்ணா ஏற்கனவே வயிறு ஆயுது ஒரு மணத்தி ஆகுண்டா கட்டம் பிழைச்சி மேடம் அம்மா சுண்டை என்ன ஏறுது ஆளுக்குதா நேரடியான தொடர்பு அண்ணே என்ன மாதிரி பெருமோ சாமான் சொல்லல ஒரு இங்கே ஹோண்டாவிலேருந்து அச்சுவேலிக்கு ஒரு கட்டில் ஒன்று கொண்டு போகணும் பெற மாட்டீங்களோ போவோமே ஓ அவசரம் எவ்வளோ அடிப்பியல் நிலாவரைக்கிட்ட ஓ சரிப்பா போ நான் எங்களை பின்னா வந்தீங்கன்னா சரி இந்த ரோட்டில் இந்த நெட்டில் பிள்ளையார் அதுக்கிட்ட நான் முன்னே போகிறோம் பின்னுக்கு வாங்க ஓகே அந்த மாதிரி மனுஷன்டா பாசு
முதல் கதையை 2500 கேட்குறார், குறைஞ்ச ஒரு 3000 கொடுப்பேன் நான். ஏன்னா முதல் ஆளை பிடிச்சிருந்தா 3500 கொடுக்கத்தானே வேணும். அதுவும் அவர் என்ன சொல்றது, அவர் ரேட் அவர்கிட்ட கதையும் குறைக்கவும் இல்லை, நான் நிலாவரேன்னு சொல்லியும் குறைக்கல. மற்றது இப்போ நான் வந்து குறைச்சி கேட்கிறாள், என்கிட்ட எனக்கு ரேட்டு தான் சரியாது இப்போது. அதனால் இப்போ மனஸ்தாங்க வரக்கூடாது, அந்த கண்டி நான் ஒன்றும் கதைக்கிறேன். ஆனால் இந்த மனுஷன் 2500 கேட்டோன்னே எனக்கு ஒரு இதாக போட்டு தானே. சரி, அப்படி நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்டாப்பா. மற்றது அதுவும் வந்து ரோட்டு உள்ளுக்கு தானே. இப்போ நான் நிலாவரேன்னு சொன்ன மாதிரிக்கு உள்ளுக்கு போகணும் இல்லை நியாயமா. அப்போ சரி, நான் ஏற்ற கண்டினியூ பண்ணுவோமா? ரைட், ஓகே, அது தானும். ஐயா ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிவங்க வரேன் டக்குண்ணா. வணக்கம். கனநாளைப்புற காண்றோம், கொஞ்சம் உடம்பெல்லாம் பச்சைமாக கிடக்கு. என்ன கவலையில் உடம்பு மெலியினா உங்களுக்கு கவலையில் உடம்பு வச்சுக்கிட கூட. என்ன வேண்டிக்கணும் இந்த கட்டில் அப்படியே திருப்பி ஏற்ற வேண்டிக்காக்கேன்னு. ஆ இது என்ன அந்த உரண்டிக்கணும், என்ன இது சரியா கவலையாக கிட எப்படி வைக்க நான் நகரியோக்கா கிடந்து விட்டுவார் மாசுன்ட்டு ஒரு மாதிரி கிடைக்கல. அப்போ நீங்கள் ஏறி கிடந்தீங்களே, நீங்கள் ஏறி கிடந்தீங்களே, நீங்கள் ஏறி படுத்தீங்களா? இப்போ அது நீங்களும் படுக்கல, நான் ஏறி படுப்பேன். ஆசை கொண்டே கொடுக்க போகிறோம் இல்லை ஒரு ஆளுக்கு. ஆமாம், அக்னிவா தள்ளுவா சும்மா தள்ளுவா உருட்டண்டா. இது விளக்கம் குறைவப்பா, அங்கே 300 தள்ளண்டா. ஆமாம், இப்படி வச்சா எடுப்போம்ண்ணா நாங்கள். அந்த நாய் கிடக்கு சூப்பர். அதே மணியா கிடக்கு அப்படி ஒட்டி என்னப்பா ஒளியில வேணும், தூக்கம் இல்லை. அதே மணியா கிடக்கு. அம்மா வாப்பா என்னடாப்பா எல்லாம் வெயிலது கூடி போய் வந்து நிற்கிறான், இவங்க திருப்பி கொண்டு வரான். நான் என்னோட வச்சு தூக்கையா ஆனால் நீ ஏறி படுத்து இறங்கவே மாட்டேன். என்ன அப்படி இல்லை, அப்படி இறங்காது. சர்வேல பார்த்து அடிச்சு ஆயிலே ரைட். இதில் பிடிக்கக்கூடாது, அது காணாது. ஆமாம், கொஞ்சம் மேசையை பின்ன கிடக்குமா. இது பாருண்ணா பாருங்க, நீ பிடிக்கா நீ பிடிக்கா வாமா பாமா அப்புறம் பாரமாடா. இந்த இது லைட்டாக உருட்டி தானே கொண்டு வரணுமாப்பா, எஞ்சில்லாப்பா சரியா பாரமாடாப்பா. அவரத்தை தூக்கி வச்சுச்சேண்ணா கறியடாப்பாங்க. சரி ரைட். ஆனால் சூப்பர் வச்சு அவன் உருட்டுறாங்க மணியை தாங்கடா. இப்படியே ஜாங் கிடைக்கிற கொடுத்து. அம்மா ரைட், நீங்கள் வாங்க உங்களோட அலுவலை பார்த்துட்டு போகிற. என்ன மாதிரி நினைக்காத ஒரு சில விஷயங்கள் நடந்து போச்சுது. ஐயாவுக்கு நன்மை செய்யணும்னு தான் நாங்கள் நாங்கள் ஆனால் பிழைச்சி போட்டது. இருந்தாலும் அம்மா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காங்க, உங்கள் இன்னேருந்து அவங்கள கணவர் உண்மையிலேயே இப்போ தான் எனக்கு உங்களை நினைக்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா ஐயாவோடேருந்து நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பீங்க விளங்குதா, அதால் சந்தோஷம். கொஞ்சம் நாங்கள் அம்மாவுக்குரிய அந்த ஒரு அன்பளிப்பை கொடுப்போம். கொஞ்சம் இதில் வாங்கம்மா. அம்மாவுக்கு அந்த வெக்கம் இன்னும் போகலையேடாப்பா கடவுளே. இன்னும் இது உங்களுக்கான அன்பளிப்பு ஒரு 2 பேர் அனுப்பினேன். எவ்வளோ இருக்கணும் கண்ணி பாருங்கோ. இதை நீங்கள் போட்டுட்டா போல் பாவிக்கணுமாம்மா. சரியே அப்போ கொப்பி தாங்க. ஐயா ஒரு நிமிஷம்மா பாரண்டாக்கண்ணா. யாரப்பா அழிநாள் கொண்டா இல்லாமாண்டு அம்மா சுண்டர். நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அமெரிக்காவில் இல்லாட்டி அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பக்கம் இருக்க வேண்டியா. அவ்வளோ கதை கொடுத்தாலும் இங்கே திரும்பி பார்க்குறா இல்லையே. பிழைச்சல எவ்வளோ அழகு பிழைக்க ஒட்டிடுற. சரி பரவாயில்ல, திருப்பியோ கண்ணுங்க வா, திருப்பியோ கண்ணு.
20 1 30 1 40 சரியோ. அப்போ இதம்மா நீங்கள் சொன்னீங்க இப்போ காலமாக சொன்னீங்க இல்லை கொஞ்சம் செலவுகள் எல்லாம் இருக்குது ஐயா உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன்ண்டு அதுக்கு பயன்படுத்துங்க. என்ன விளக்கம்ண்டா நீங்கள் என்ன கேட்டது கட்டிடலான். அப்போ இவே 2 பேரும் வந்து கட்டிலுக்குன்னு சொல்லி அனுப்பின காசு. ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கட்டில் எடுத்து தந்த வேறொரு ஆள் இல்லோ அதால் இந்த காசு இப்போ உங்களுக்கு கைக்கு வந்திருக்கு. ஆனால் இவே என்ன செஞ்சிச்சோன்னு சொன்னால் இதை வேறு ஆக்களுக்கு கொடுக்க சொல்லிட்டோம் கட்டில் வந்தபடியா. அப்புறம் இப்போ நான் காலமாக அவையோட அடிபட்டு கோல் பண்ணி அடிபட்டு அம்மா பாவம் கஷ்டம்னு சொல்லி குழம்பி பிரச்சனைப்பட்டு தான் இப்போ இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். சரி தானே. அப்போ லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி அதில் கோல் கதைச்சிருப்பார் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி நம்பர் சொல்லலை ஃபுல்லாக இல்லையா. இப்போ பிறகு லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து 50,000 மட்டும் அனுப்பினவரம்மா. அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் புவனம்னு சொல்லி அம்மாவும் ஜெயபாதம் ஐயா அவர் 2 ஃபேமிலி அவங்க சேர்ந்து ஒரு 90,000 அனுப்பினோம். சரியோ. அப்போ 2 பேரும் சேர்ந்து அனுப்பின ஆசான் இந்த 140 உங்களுக்கு. சரியோ. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களம்மா சொல்லுங்களா. அவர் இல்லாதது கவலை தான் நம்ம என்ன செய்கிறது. ஆனால் இன்பத்திலும் ஒரு என்ன துன்பத்திலும் ஒரு இன்பமண்ட மாதிரி உண்மையிலே உங்களால் பார்க்க முடியாதம்மா அவரை வச்சு விளங்குதோ. அப்போ கணவன் இறந்த ஒரு கவலை தான். என்ன மாதிரி போச்சு ஃபியூனரல் எல்லாம் நல்ல மாதிரி செஞ்சு முடிச்சனீங்களா. நல்ல மாதிரி முடிஞ்சுதா. செலவுகளுக்கெல்லாம் என்ன செஞ்ச நீங்கள் மாறி மாறி அப்படி கடன்கள் இருந்தால் இதில் பார்த்து கொடுங்கோ. வேறு என் செலவுகள் இருந்தால் பாருங்கோ. சந்தோஷம் தானே. அப்போ அவர் லண்டன் அண்ணாண்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 673. அதேமாதிரி ஜெயபாதம் ஐயாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 139. சரியா. அப்போ 1,40,000 ரூபாமா அவையே தந்ததை நான் அவையோட கேட்டு நான் உங்களுக்கு வாங்கி தந்துருக்கேன். சந்தோஷமாம்மா. சரியா. அப்போ பெட் தம்பிக்கு நன்றியை மற்றது ஜெயபாதம் ஐயா ஒரு நன்றி ஜெயபாதம் ஐயா செய்ததற்கு மெத்த. ஓகே. அப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. உங்களுக்கும் நன்றி தான் நான் வந்து செலஞ்சு நீங்கள் வந்ததுக்கு. சரி. அப்போ ஓகே நாங்கள் போட்டு வரோம்மா. சுரங்க அண்ணையும் பார்த்து நிற்கிறாரு என்ன பிறகு மறுபடியும் இப்போ ஒரு நாள் இஞ்சால வர கிடைச்சா நாங்கள் வருவோம்மா. சரி கவனமாக கொண்டு யோசிக்கப்படாதா. சரி ஓகே. அப்போ இந்த எப்படி அம்மா சொல்லி நிற்கிறேன் பாரம் தாண்டா பையா ஆட்டா பாண்ட தூக்கி வந்தாங்க இரும்புல அப்படி கேட்டியா. சரி போடுறா. சரி அப்படி அம்மா. ஓகே. ஆனால் அக்னி நின்று பிடிச்சோன்னு இல்லட்டா ஓட பார்க்கும் போல கயிறு எங்கடாக்க. சரியா சந்தோஷம். அப்படி இல்லாத ஒரு சந்தோஷம்டாப்பா. இவர் 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 குழந்தைடாப்பா ஒன்றிலே மாறி வராது. இப்போ நீ கார் ஓடு வேணா இப்போ நானும் அவனும் வந்துடுவோம் இதில். அம்மா ஓகேயானே கவலைப்படக்கூடாதா. சரியா. ஏதோ உங்களை தேடி வந்திருக்கிறாங்க நாங்கள் இதை எடுத்து தந்தோம் அது பிழைச்சி போச்சு. இப்போ உங்களுக்கு காசு வந்திருக்கோம் 140 எண்ணிங்கானே. சரி 50 90,000. சரியாம்மா போட்டு வரேம்மா. போட்ட எஸ்டிமேஷன் எல்லாம் பிழைச்சி போச்சுடாப்பா. இப்படி தொடுறவங்க இப்படி இல்லை தொட வண்டி கிடக்குதுன்னு பாவி அக்னியால் அந்த உரும்புறையால் ஏடிஎம்மை கொடுத்து காசு எடுத்துகிட்டு வரான்ட்டு அதுக்குள்ள என்னத்தை அடிச்சுட்டு வந்த மாதிரியா காசு வேறேன்னு கடைசியில் எந்த ஏடிஎம்மில் சொல்லி அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்லி இப்போ கடைசியாக பிறகு அதுக்காண்டி கோப்பாய்க்கு வந்து கோப்பாயில் எடுக்க விட கோப்பாயிலையும் எடுக்காமல் பிறகு கவிதாசை விட்டு தான் எடுத்தது. என்னதோ என்ன கோப்பாய் விட்டுட்டீங்க அண்ணா இப்போ நிலாவரை இங்கே மாற்றிட்டாங்களே என்ன என்ன ஆக்கினே கிடக்கு நீர்வேலி பக்கம் இல்லை நான் முந்தி கிடந்தேன். இதுதான் நிலாவரை. சரி வாங்க நான் போகிறோம்மா. ஓ எவ்வளோ நீங்கள் வந்து 10 நிமிஷம் இருக்கும் என்ன. சரியா சரியா சரி வா மாற்றிட்டான்ற கையில் இதுதான் கிடக்கா ஜால
இங்கே ஒரு அலம்பா கடவுளே பூடி பத்துறான் பாவி என்ன ஆமாம் ஓ ஒன்று கை வைக்க தேவையில்லையா இங்கே வண்டு ஊதி விட்டா சரி நேராக போகணும் ஆள் வட்டிட்டு வரட்டும். ஆனால் சூப்பர் மனுஷன் அந்த மாதிரி மனுஷனா 3500 ரூபா கொடுத்தாலும் குறை இல்லை இங்கே வா வெரைட்டிடும் நீ எடுத்துட்டேன் ஹலோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஜ்வேலி ரோட்டால் போய் கொண்டிருக்கோம் கட் பண்ணிட்டாரா என்னடாப்பா கலோண்டு கூட சொல்லலையடாப்பா என்னடாப்பா இது கடவுளே ஐயோ ஐயோ கடாப்பா இது அங்க வந்து சிரிச்சு ஜாடு உண்டைக்கு எடுத்து ஹலோ ஹலோ ஓ மகா யா சொல்லுங்க சொல்லுங்க வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம் எடுத்துட்டு இருக்கேன் சொல்லுங்க பிரச்சனை இல்லையா சொல்லுங்க ஐயோ கடவுளே என்ன இந்த பயம் கடவுளே நான் இவா காட்டி தான் போகணுமெண்டு போனேன் வாங்கினேன் தெரியும் ஆளுக்கு சரியான பயம் உண்டு சரியா அங்கே நீ போய் அந்த ஏடிஎம்ல இறங்கி வா காசு எப்படி எடுக்கணும் காட்டித்தாரா ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறார் வேற நீ சத்தியம் பண்ற 2 பிள்ளையா இப்போ எடுத்து கொண்டு வரல சரி இப்போ நீ 2 ஏடிஎம்முக்கு உன்னே நான் அனுப்பினா நீ 2லையும் எடுக்க வந்த காரணம் என்ன நீ சொன்ன நீ பின் நம்பர் பிள்ளை இல்லாட்டி அக்கௌண்ட்ல என்ன பின் நம்பர் பிள்ளைன்றா நீ கார்டு போட்டா எடுக்கும் அது வெளியில வரும் அது ரிசிப்ட் பிள்ளைண்டு வரும் பின் நம்பர் பிள்ளைன்ற ரிசிப்ட் வரும் இப்போ அவன் கவிதாஸ் வரைக்கும் விட்டான் உடாடியா எடுத்து விட்டானாப்பா கவிதாஸ் இங்கிலீஷ்ல அடிச்சோனோ கடவுளே வளர்ச்சி என்னப்பா அதுதான் போல அப்போ வரையில என்ன நீ தமிழ்ல அடிச்ச வழியே தான் வரையில போல என்ன ஆள் யோசிக்கும் எங்கடாப்பா நிலாவை கிணறுண்டாங்க அப்புறம் எங்கே கொண்டு வராங்க ஆள் கட்டாயம் யோசிக்குமா 3500 ரூபா கொடுத்துருவோம் அன்றைக்கு ஒரு ஆள் அன்றைக்கு ஏதோ கால் பண்ணாங்க இல்லை என்ன வேலி அடைக்கிறக்கு அவன் 2500 ரூபாய்க்கு இவர் 500 ரூபா கூட கொடுக்குறாண்டு மனச்சாட்சி வேணும் இல்லை ஒரு மனுஷருக்கு என்ன இது என்ன பம்பலண்டா அந்த அனுப்புகிறவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல இந்த பார்க்குற பொறாம பிடிச்சவங்க தான் சொல்கிறது எங்கட நலன் திரும்பியாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் ஏன்னா தெரியுமா அவங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் பிள்ளையாக செய்ய மாட்டோம்ண்டு மனச்சாட்சி ஒன்று வேணும்டா பந்தாப்பா குடும்பக்காரன் அதில் இருந்து அந்த பட்டை விட்டு போட்டு அப்படியே பார்த்துட்டுருக்கோம் நீ அன்றைக்கு எப்போ ஹயர் வேர்மெண்ட்டு அப்போ நாங்கள் போயிட்டு மனசு சந்தோஷப்படுத்தும் போதே ஒரு சந்தோஷமாக வரும் அதை விடனா அவர் போய் நிலவரன்னு அங்கே நினைச்சிருவேன் உள்ள கூட தூரம் ஜோதிச்சு பாருங்க ஆனால் நான் இந்த பாயிண்ட்ஸ் நீ எடுப்பேன்டே எதிர்பார்க்கல நீ எடுப்பேன்டே எதிர்பார்க்கல உண்மை கதை அதுதான்டா அவ்வளோ சின்ன அதைத்தான் நான் முதல் அவர்கிட்ட சொன்னால் நீங்கள் கவனிக்கலை போட சும்மா நீ அந்த ரோட்டு அதுலேருந்து தூக்கி கொண்டு போக மனுஷனுக்கு இப்போ எல்லாம் ஈரல் கிழங்க போடாப்பா பட்டோம் இதாடா இல்லை என்ன இதான் என்ன இது இந்த ரோட் தானே அவட வீடு இதால போய் திருப்பி இஞ்சால திருப்போம்டா நீ மறந்துட்டே எனக்கு கவிதாசியை மறக்கல ஆனால் இது புதால விட்ட ரோட்டர் ஓ போகுதுதான் இல்லை கவிதாஸ் இந்த இடங்கள் ஞாபகம் வச்சுப்பான் தெரியும் தான் அவன் எத்தனை இடங்கள்ல அப்படி போகிறது வர்றது சொல்றா இடமாட்டின்னு சொல்றா கடவுளே அந்த பேர் கடவுளே எங்க வந்தீங்க அந்த அந்த சொல்ற அந்த வேணான்னு சொல்றா சொல்லுடா அப்படியே பின்னே போய் சொல்லு ஐயோ இந்த கடவுள் காக்க அப்ப இது மாதிரி ஓடம் போகணும் அண்ணாட்ட கிளம்பு
அவரம் போனோம்னா எங்களுக்கு இடம் தெரியா எப்படி நீங்களும் ரேஸ்லாமா வாட்டாடு நான் போகிறேன் நடந்து வரும் பின்ன பேட்டா ரைட்டா முட்டின கிடக்கு அண்ணா எங்களுக்கும் அவங்களோட பேர் எங்களே பேர் தெரியா அண்ணா வாரம் போங்க ஆளை காட்டுவோங்கடா இங்கே வாங்கக்கா பிலாப்பழம் சாப்பிட்டீங்களே இல்லை வாசமாகடா எங்கே தே பிலாப்பழம் ஆ எந்த ரோடு அதால வட்டுனா சரி சரி பின்னுக்கு என் காயம் இருக்கணும் லைட்டா முட்டுப்பட்டாங்க முன்னுக்கு ஆமாம் ஆமாம் பிலாப்பழம் என்ன இந்த வாசமாக கிடக்கு ஆத்து சரியா நன்றி அண்ணா அது தெரியும் தெரியும் பார்த்தேன் அவ்வளோ அவ்வளோ கட்டில் ரொம்ப ஒரு டிரைவிங் டெக் அதெல்லாம் எனக்கு யோசனை ஆடாது அப்புறம் பள்ளம் போறடாப்பா அதான் இறங்குது பக்கம் ரைட் ரைட் அந்த ஆள் வாண்டாப்பா ஓவரா புளி விட்டேன் அதான் நான் சொன்னனே அவனை ஏடிஎம் கூட அப்படி செஞ்சு விட்டான் உன்னைய ரோட்டு காட்ட விட நீ இப்படி செஞ்சு விட்ட நல்ல அப்ரண்டிஸ்டாப்பா இல்ல அந்த வளைவு வந்து இப்படி நீட்டா ரோட்டு இல்லையா அது கோயில் கூட வரல அந்த கோயில் ஒடுகுற வண்டியோட அடே கவிதா உண்ட வீடியோ பார்க்கலாம் உதவி செய்கிற உண்ட வீடியோக்கள் உண்டு உன்னோட கேட்கணுமா ஓ எங்கே வீட்டில் ஒரு அம்மா 7 தான் இருக்கிறா அதான் அண்டை சொன்னவா உங்களுக்கு கதைச்சி தனக்கு போய் உதவி பண்ணி தர சொல்லி அதான் நான் இந்த அளவில் முடிச்சுட்டு வரேன் இருக்குமா வேற வீடியோக்கள் நீங்கள் ஒரே பார்க்குறது உதவியல் சரியா நல்லதான் வேட்டை போட்டு சரியா படியாக தான் பார்த்துருக்காம ஐயா காணும் விடுங்க தூக்கிக்கொண்டு போவோம் இதுதான் வீடு நிப்பாடு நான் தூக்கப்புறம் அவனை நிற்கிறான் அறியா நீ எப்படி நீ குழம்பு வேண்டாம் நினைக்கிறேன் நான் தூக்க சரியில்லை அப்புறம் அவன் போய் என்ன நினைக்கிறான் அறியாண்டா அதுதான் அதுதான் போங்க போங்க நான் தூக்க அப்புறம் நெப்பி இல்லைங்க அப்புறம் ஐயா இப்படி ஒரு A9 ரோட்டு வந்து 50 மண்டை எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அவளோட இல்லாட்டி அக்னியில குர்றா தனிங்க நடுவு மண்டையில் வச்சு கொண்டு ஓட்டும் வெயிட் பரவாயில்ல இரும்பு தான்டா இரும்பு தானே ஆனால் உண்டு நீங்கள் இதில் வச்சு ஒரு டீம் கொண்டு வரலாம்டா இவ்வளோ என்னடாப்பா பொடி கொண்டு வர பாப்போம் சோனியன் மாடு நீ எல்லாம் ஜிம்மு போனியோட பக்கம் இல்ல இவரை எதிர்பார்க்கல சரியா இவ்வளவு பாரமாக கொண்டு 5000 டக்குன்னு வச்சுட்டு ஓடியாரா அவர்த்தியா கடவுளே கடவுளே ஏசப்பா என்ன உங்கள் ஆக்களை காண எவ்வளோ இந்த வீட்டை இது மட்டும்தான் புதுசாக இருக்கும் சரி எப்படி அண்ணன் இந்த காசை கொடுத்துட்டு பயந்துட்டேன் சாப்பிட்றேன் ஆளை பார்த்துருக்கோ நீ பார்க்கலல்லோ ஐயோ கடவுளே என்னத்தை சொல்ல பிறகு
கடவுளை ஓ தான் கேட்டாருக்கு சர்ப்ரைஸாக தான் கொடுக்கும். பாரம் பாரம் டேக்கு ஆ ஐயா சரியான தாமதங்களாக போச்சு, மன்னிக்கணும். என்ன மாதிரி ஓகே இது? சரி ஓகேயா, நான் இதை கொண்டு போவேன் பிரச்சனை இல்லை இல்லை சந்தோஷமாக கொண்டு போவோம் பிரச்சனை ஒரு சீக்கிரம் இல்லையா? சரி ஓகே, கவனமாக போட்டு வாங்க. உங்களோட பொறுமைக்கு தான், உங்களோட பொறுமை எங்களை கவர்ந்துட்டு. நன்றி ஐயா. ஓகே காணுமோண்டு கேட்க மோமெண்ட் சொல்லவே மாட்டேன் அறியுமோ. இவா தனியாக தான் இருக்கா அவளையா? அதுதான் பிளக்கம். ஆறாக்கலாம் ஆறாக்கள் வீட்டு ஆக்கள் இல்லையோண்ணே? அம்மா வீட்டு ஆக்கள் இல்லையா? என்ன ஆக்கிறாப்பா இந்த மனுஷியை தனியாக விட்டுங்கிறாப்பா போட்டான் எல்லாரும். இன்னும் கையில் தனியாக தான் அடக்குறியா? பாரம் போகிறேன்டாய் அந்த பிள்ளைய கோல் அடிச்சுதாடா. என்னடாப்பா இது? ஒரு பக்கத்து விட்டா கூப்பிட்டு கேட்டு அப்போ வேறு என்னென்ன சொல்கிற போட்டேன் வேறு நம்பர் ஒன்றும் இல்லை. ஆ அப்புறம் ஹலோ ஓம் தாங்கச்சி, உங்களோட அத்தை விட்ட வந்து நிற்கிறேன் மாக்கள் என் காணையில் இல்லையா? இல்லை அவ வயசு போன அம்மம்மா மட்டும்தான் நிற்கிறா. உங்களோட அத்தை மட்டும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம கோயில் அங்கே பக்கத்தில் திருவிழா கோல் பண்ணிக்கா பார்க்கவா? ஒருக்கா டக்குன்னு கால் பண்ணிட்டு அடிங்க ஒருக்கா, எனக்கு ஒரு அவசரமா. சரி ஓகே 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 ஓம் ஆரம்மா என்னம்மா ஆரண்டு பார்த்து தெரியுமா உங்களுக்கு ஆக்கலை? ஆ அப்போ சும்மா ஆறு ஆக்கலன்ட்டு பார்த்துருக்கீங்களா நட்டி? ஆ இவன் எங்கே போட்டின ஆக்கள்? எந்த கோயிலுக்கு? இவன் நம்பரே கிடையாது உங்கள்ட்ட? ஆ சொல்லியாச்சா? ஆ சரி சரிங்க. மாமா ஆம்பளானு ஆம்பளைன்றக்கே நீங்கள் கேட்க வேண்டிய ஜாக்கள் இல்லை, நாங்கள் இல்லை. பொம்பளைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்கிறேன். அதான் விளக்கம் கேட்டால் தான் தெரியும். பிறகு நான் அப்படி தான் கடை மற்ற டீம் எப்படா வரும்? இப்போ எங்கே மட்டக்களப்பு 27ஆம் தேதி தான் வருவான். ஆ உங்களோட நம்பரை கொடுத்து விட்றேண்ணோ. மாமாவுக்கு என்ன பிரச்சனை? ஆ மாமா ஆம்பளானு? ஆ சரி சரி, அப்போ அவங்கள்ட்ட கொடுக்கும். ஆ 65 வயசா? ஆ நீங்கள் இங்கே கிட்ட வாங்க பாப்போக்கா, கிட்ட வாங்க பாப்போக்கா. நடக்கிறீங்களா பாப்பா நீங்கள்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, சூத்த பல்லா கிடக்கு. என்ன சீனிங்க கூட சாப்பிட்ற? ம் ஹலோ அங்கிள், அந்த பெட்டுக்கு மேலே போடுற ஹலோ அந்த இப்போ கட்டில் ஏற்றின பொடின்னு காய்க்கிறேன். அந்த முன்னுக்காங்கில் அந்த பெட்டுக்கு மேலே கூட 3 சீட்டில் வச்சேன் நான். சரி பாக்ஸ் உண்டு. ஓம் ஐயா அந்த நீங்கள் கொண்டு வர வேண்டாம். நீங்கள் எவ்வளோத்த நிற்கிறீர்கள் இப்போ? அண்ணா வேண்டிட்டு வரீங்களா பைக்கில்? இந்த பெட்டுக்கு மேலே விரிக்கிற ஒரு அந்த மெட் ஒன்று கரண்டில் போடுறது அந்த பஞ்சா அது அந்த மாறிக்கொண்டு விட்டா நிலாவரை சந்தியில் நிற்கிறான். பாவம் தானே படியில் ஒரு வணிகின்ற ஒரு ஐயாங்களா. இங்கே ஒரு அன்னொரு ஆள் வெகோவில் வருவார், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து விடுங்க. கருப்பு வெகோ இல்லையா? ஓ 2601 கடைசி நம்பரா? வெள்ளை வடி ஒன்று நிலாவரை சந்தியில் நிற்கிறாராமா? சரி சரி ஓகே ஓகே. இங்கே வந்துட்டா. நீங்கள் எல்லாம் செய்கிற ஒரு சரியான செயலை இந்த மனுஷியை தனியாக விட்டுட்டு போகிறீங்களே கோயிலுக்கு. ஆ சரி சரியா. அவள் கிடந்து கத்தி கொண்டு கிடக்குற பார்க்கறது கஷ்டமாக கிடக்கு. என்னென்னா இங்கே கட்டில் பண்ணி இருந்தாச்சு 1,90,000 ரூபா இந்த கட்டில் மட்டும். இப்போ எடுக்க போகிற மெட்ரஸ் வந்து அது மட்டும் 2 லட்சம். அப்போ இவ்வளோத்துக்கு செலவழித்து கொண்டு வந்த சாமான் அதை சரியாக பயன்படுத்தணும் இல்லை. அப்போ இது எங்கே வைக்க போறீங்க இப்போ?
அதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் அதை தூக்கி கொடுத்தோம் எல்லாம் நீங்கள் வடிவாக செய்வீங்களோ எல்லாம் ஆ இல்லை இப்போ நாங்கள் நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் நாங்கள் ஒன்று நின்று செய்யலாதானே நேரம் காணாது அதைத்தான் தந்துட்டு போவோம். நீங்கள் இது ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டம்மா. நீங்கள் இதை இங்கே அப்படி ஆளை வச்சு போட்டு நீங்கள் உருட்டலாம் படிவா. மற்ற இங்கே தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ பருத்தி போட்டு இந்த இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. தலையால் நிமித்தலாம், காலால் நிமித்தலாம். அவர் மருமனுக்கு விளங்க நினைக்கிறேன் இல்லாமல். அவர் உங்களுடைய இருக்கிறவர் அவர் குடும்ப சிட்டி. ஓகே, இது சரியான விலையான சாமானம்மா. சரி தானே, சரியான முறைக்கு பயன்படுத்துவோம் நீங்கள். சரி தானே, இவாக்கு அந்த அது தேவைப்படாது தம்பி. அந்த கரண்டில் போடுறது தேவைப்படான்னு சொல்லி பாவிச்சா நல்ல மனைவியை பாவிக்கக்கூடிய கண்டிஷனில் வேறு வீடு இல்லை. அதால் இந்த பொலித்தீனை நீங்கள் உரிச்சு போட்டு ஒரு 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 பெட்ஷீட்டை விரித்து போட்டோமா இதில் படுத்துங்க. படுத்துனீங்கண்டா நீங்கள் இங்கே இதே உருட்டலாம் படிவா. எல்லா பக்கத்தும் சும்மா அந்த மாதிரி. ஆ ஆ மழையா? ஓ தூக்கியா புல்லுக்கம்மா. சரி கொஞ்சம் டக்கு ஓடி 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 இங்கே இங்கே அப்படி அப்படிங்க டக்கு அங்கே கொண்டு வாங்க. இப்படி கதிரையில் வச்சு நீங்கள் தூக்கி திரியிதை விட அதண்டா தள்ளலாமம்மா. அப்படி அங்கே கொண்டு காணாது காணாது கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்க. நீ பிடிச்சிருக்கலாம்டாப்பா, நீ அடுத்தாப்பா. சரி கட்டில் எடுப்பேன் போகிறோம். இப்போ அவசரத்துக்கு மழை பெய்யுதல்ல. ஓடி 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 கொட்டும் பாருங்க. அப்போ நல்லா சூப்பராக அவ்வளோ ரெண்டு பாதைக்கு களைப்பு வருது டக்குண்டு. அம்மா இது என்ன செய்யணும்டா, அந்த கட்டில் நீங்கள் எடுத்து போட்டு இதை வச்சிங்கன்னா இல்லை சரியோ. என்ன என்ன சைக்கிள் இன்று அப்பு நாயில வாசம் பண்ணா சொல்லி வேலை இல்லை. அடி மா 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 போட்டு ஆத்தி தந்தவே அடி. என்ன தெரியலையே. அப்போ இதான் குடிச்சாங்க இவ்வளோ இன்ட்ரி அப்பு இவ்வளோ யார் குடிச்சாது கிடையாது. நீங்களும் குடிச்சிங்களா? ஆ அது பிரச்சனை. நீங்கள் குடிங்க பிரச்சனை இல்லை. அப்போ அவா குடிக்கலையா? வாங்கம்மா. சரியா இதை வைங்க வைங்க வைங்க. அப்போ அண்டை தந்த காசு எல்லாம் என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க என்னண்டு. உடுப்படுத்த வாக்கு. மற்றது மருந்தெடுத்தேன் நீங்கள். நான் ஒரு 10,000 நான் எடுத்தேன். நீங்கள் எடுத்தீங்க எவ்வளோ? 50 எவ்வளோ இருந்தாங்க? 50 வந்தாங்களே. என்ன இப்போ என்னண்டா இன்னும் ஒரு கொஞ்சம் காசமாக இப்போ அம்மாக்காண்டி தான் இன்னொரு அண்ணன் அனுப்பினவர். அப்போ நாங்கள் தந்தால் நீங்கள் அதை அவாவுக்கு தான் பயன்படுத்தணும் அம்மா. அப்படி இல்லாட்டிலும் சரி நீங்கள் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் இந்த இந்த இதுக்கு ஒரு ஜன்னல் இதுக்கு ஒரு கதை பண்ணாலும் போடுங்க. சரி தானே. இப்போ அம்மாவுக்கு இது வந்துட்டு தானே, அதனால் அதண்டாலும் போட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக பயன்படுத்த பாருங்க. இப்போ நான் வந்த காசை தாரேன். சரி தானே. பிறகு எதுவும் வந்தால் கொண்டா பிறகு பார்ப்போம். சரியாம்மா. ஆக வயது போன ஆக்களுக்கு நாங்கள் நிறைய செலவழிக்கவும் மேலான. இப்போ இதெல்லாம் ஒரு ஐயாவுக்கு எடுத்து 2 நாள்லேயே அவர் இறந்து போனார். என்ன இப்போ அப்படி பிரச்சனையே இருக்குது. தாங்க அப்போ 97. அப்போ இதில் ஒரு 15,000 இருக்குது. அதை தாரேன். இது 15,000க்கு நிலையில் போடல. அவ்வளோ ஒரு 40,000 வேணும். என்ன நார்மலாக நீங்கள் மவுக்கனியில் செய்யலாமாம்மா. அவ்வளோ தூரத்து போகவே இல்லை. அடுத்த கதவு இருக்குதா? அப்போ நீங்கள் நிலையை போட்டால் ஓகே தானே. நிலை இதுக்கும் கதவு இருக்கா? சரி. அப்போ நீங்கள் இது 2க்கும் போடுங்க. நான் காசு வந்துட்டு போகிறேன். சரியா? 500 இல்லை அவர் 3500 கொடுத்தேன். அப்போ 96 தாங்க. உண்ட மூளே என்னத்தை சொல்லடா அப்பா. சரிண்ணா இதை கண்டிப்பாங்க அவ்வளோக்கன். என்னட்ட பேச்சு வாங்காட்டி தம்பிக்கு பிடியா அவ்வளோக்கேன். நான் 97 3000 ஞாபகத்தில் சொல்லிட்டேன். அப்போ 3500 கொடுத்தேன். 96 தானே. அவள் ரெண்டு கதைக்கெல்லாம் போட்டு அவள் உள்ளுக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அவள் அதுக்குள்ளே உடுப்பும் அவள் மாற்றல. வடிவா பார்க்கணுமாம்மா. அவாவெல்லாம் இந்த இது உதவி உங்களுக்கு கிடைச்ச சரியாம்மா?
எவ்வளோ இருக்கு அந்த கதையை கேட்டு நான் இதை விட்டு அது ஏடிஎம்மில் வந்ததான் அப்படியே சும்மா இல்லையம்மா வெளிநாட்டிலேக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசுகள் தெரியும் தானே அதை நீங்கள் நல்ல மாதிரி பயன்படுத்தி போட்டு எனக்கு சொல்லணும் சரியாம்மா அண்ணா எவ்வளோ கிடக்கு 96 கிடக்கு சரியா அப்போ பாருங்க இதை உங்களுக்கு அனுப்பினார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் தான் அவர்கிட்ட கடைசி நம்பர் வந்து வாட்ஸ்அப் வந்து 100 ஆளுக்கு அடிச்சு கேட்போம் பேர் சொல்கிறதான்ட்டு எனக்கு சொல்ல சொன்ன ஞாபகம் இல்லை இதெல்லாம் கிடைக்கும்போது ஈஸியாக இருக்குமாம்மா இதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு வர்ற விஷயங்கள் சரியா தெரியும் தானே அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறதை பற்றி ஓமண்ணா உங்களோட அந்த பேர் சொல்கிறதா வீடியோவில் சரி ஓகேண்ணா சரி ஓகேண்ணா ஓகே சரிண்ணா ஓகே அப்போ இவர் வந்து பார்த்துட்டு தான் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்துட்டு உடனே அனுப்பினவர் வந்து அவாட்ட கொண்டு கொடுங்க அதை பேங்கில் போட்டுட்டு அவாட செலவுக்கு பார்க்கட்டுமெண்டு ஆனால் காசு கொடுத்துக்கிறாக்கு பிள்ளைகிட்ட சரியா 5 லட்சம் கொடுத்துக்கிறாக்கா சரியா என்னோட சண்டைக்கு கேட்கட்டுமே அப்போ தான் அவாவுக்கு 1 லட்சம் கொண்டாலும் கொடுப்பியா நீங்கள் இல்லாட்டி இப்போ நீங்கள் 10,000 தந்துட்டு போனோன்னா என்ன தானே சரியா அதுதான் பார்த்தியில் விளையாட்டு காசு அந்த மாதிரி கேட்குதுன்னு சரி நாங்கள் வளர்க்குறோம் கொடுப்படுது சண்டைக்கு நிற்கணும் கொடுப்படுது என்ன கொடுப்படுது கொடுத்தீங்க சரி பிரச்சனை இல்லை நாங்கள் வளர்க்குடுவோம் என்ன அப்போ அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க லண்டன் அண்ணாக்கும் இந்த ஃப்ரான்ஸ் அண்ணாக்கும் இதை எடுத்து அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணாக்கும் அவே தந்ததுக்கு நன்றி சொல்கிறேன் சரி அப்போன்னா உங்களுக்கும் நன்றி ஃப்ரான்ஸ் அங்கிள் உங்களுக்கும் நன்றி நாங்கள் சொன்ன விடயத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டோம் செய்ததுக்கு இது பெரிய விஷயம் பயங்கர ரேட்டான விஷயம் அம்மா நீங்கள் மேக்ஸிமம் அதால் பயன்பெறணும் நீங்கள் மருமகன் வேறு தான் அதை எப்படி பயன்படுத்த அந்த கேட்டு உங்களோட அவர் வந்தால் போல் ஒருக்கா அந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கம்மா க்ளீன் பண்ணி இதை வடிவாக அந்த மூலையில் வச்சுட்டு இந்த இதை அவுட்டு போட்டு இதுக்கு இந்த நிலையை போட்டு கதவையும் போட்டுட்டு இதுக்கும் ஒரு கதவை போட்டு இந்த காசு காணும் படிவா அது இதை மட்டும் அறிக்கையாக செஞ்சு விடுங்க ஒருக்கா சரி தானே பிறகு பார்ப்போம் இது பண்ணுறா சரியா அண்ணா போட்டு வரேண்ணா போட்டு வரேன் பிறகு வாரண்ணா காசு கொடுத்துக்கிறாங்க நீ இந்த காட்டில் புது காட்டில் இங்கே பேப்பர் உரிக்கிற இன்னுமா கிரந்தம் குறைய இல்லை மனுஷிக்கு இந்த வயசுல சரி வாரம் போட்டான் பாய் ஓகே பாய் அம்மா பாய் போயிட்டு வரேன்